கிஷாக் வந்து சொல்லிக்க ஓப்பன் அண்ட் ஜெனுவின் டாபிக் அதான் கதைக்க சொன்னது. அப்போ நான் அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். இதுதான் இஞ்சத்திய நிலைமை. இப்போ வெளிநாட்டில் போனால் பெட்டராக படம் எடுக்கலாம்னு யோசித்தால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலங்கையில் வந்து நிறைய மனித வளம் இருக்குது. ஆனால் என்ன அதில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த டெக்னாலஜி மற்றது எக்யூப்மெண்ட் வைஸ் அதை எப்படி சரியாக ஒரு சினிமாக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணுறன்ற விஷயங்களுக்கு வந்து உடனடியான அக்சஸ்கள் கிடைக்கிற சில நேரம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த சில எங்களுக்கு ஃபுல் டைம் வேலை செஞ்ச ஒரு எக்யூப்மெண்ட்டை உடனே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. அதே நேரம் எங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இலங்கையில் இருக்கிற கலைஞர்களுக்கு இருக்கு. என்னன்னு சொன்னால் மேன் பவர், நிறைய பேரை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. ஆட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்டா தொடங்கல இந்த 2 அங்க ப்ரொடக்ஷன் ரன் பண்ற அந்த காஸ்ட் அண்ட் அந்த இதை பற்றி காய்ச்சிருந்தீங்க. இங்க கொஞ்சம் உண்மையாவே குறைவா தான் இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸும் கூடவா தான் இருக்கு. இன்னும் ஈஸியான விஷயம் வந்து நாங்க இங்க சாப்பாட்டை உற்பத்தி செய்ய கொள்ளக்கூடிய தன்மை ஈஸி எங்களுக்கு. அங்க ஃபுட் காஸ்ட் அதுதான் மெயினா இருக்கு. இப்ப இங்க உண்மையாவே காணி இருக்கும் பட்சத்துல சர்வே பண்ணக்கூடிய அரங்காலியாக்கும் அந்த ரிசோர்ஸ் இருக்கு. இல்லாட்டி ஒரு வருஷத்துக்கு மேல இவ்வளவு பேரோட இதை கொண்டு போக முடியாது. எங்களுக்கு காசு தேவைப்பட்டு இருந்தாலும் இதே விஷயத்த இன்னொரு நாட்டுல ரன் பண்ணி இருக்கல இவ்வளவு சஸ்டெயின். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் ஈவன் எக்யூப்மெண்ட்ஸ் கூட அங்க ஏர்ன் பண்ணி தாண்டி இங்க ரெண்ட் பண்றது லாபமா இருக்கும். உண்மையாவே இப்ப என்ன வேணுமோ இங்க ரெண்ட் பண்றதுக்கு இருக்கு. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி இங்க சிட்டியா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இங்க பில்ட் பண்ணு. கண்டிப்பா. அதைத்தான் நான் இந்த இப்ப நீங்க கேட்டோடனே எனக்கு மைண்டுக்கு வந்த விஷயம் இந்த பாயிண்ட கண்டிப்பா சொல்ல வேணும்னு நினைச்சு நான். இப்ப இங்க வந்து சரியான நடைமுறை சிக்கல் இருக்கு. நீங்க ஒரு கேமராவோட போயிட்டு 4 பேர் ஒரு ரோட்ல நிக்கிறீங்கன்னா உடனே பெர்மிட் வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கேயும் பெர்மிட் வேணுமா இருக்கலாம். ஆனா இப்ப சிலது ரன் அண்ட் கன் ஸ்டைல் நிறைய விஷயம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது ஒரு வில்லேஜுக்குள்ள லோக்கலா ஒரு ஸ்ட்ரீட்ல நடக்கிற விஷயத்த அந்த வில்லேஜுக்குள்ளேயே ஒரு கண்ட்ரோல் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள உங்களால செய்து முடிக்க கூடியதா இருக்கும். அப்படி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. மற்ற இன்னொன்று வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து குவான்டிட்டி ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து கூட இலங்கையில இருந்து வர வேணும். அது ஷார்ட் ஃபில்மா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஈவன் லைக் ஒரு 2 minutes மைக்ரோ ஃபில்மா இருக்கலாம். ஒரு இப்ப உண்மையா வந்து கிஷான், உங்களோட குரூப்புக்காலேயே நீங்கள் பூஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது குவாலிட்டி வெரி பேடாயும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே. இப்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ப்ரொடக்ஷனை தான் நாங்கள் படம் என்று எடுக்கணும் என்று ஒரு தேவையும் இப்ப இல்லை. இப்ப ஷோர்ட்ஸ் வந்து ஃபேஸ்புக்ல வர ஷோர்ட்ஸ் வந்து சிலது இப்ப சினிமான்னு பார்த்தா அது நிறைய ஒரு தியேட்டர் சார்ந்த ஒரு இதுல இருந்து விலகி வேற ஒரு ஃபார்முக்கு போயிட்டுது. எங்களுக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் ரியாலிட்டி. இப்ப நாங்கள் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்மை 15 நிமிஷம் ஷார்ட் ஃபில்மை வெளியில விடுறோம். ஆனால் 20 நிமிஷத்துல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கிளிப்பை போட்டு அதுக்கு அட்டென்ஷன் தேர்ற ஒரு சோசியல் மீடியா எரால தான் இருக்கிறோம். அப்ப அதை நான் கலைன்னு சொல்ல வர இல்லை, அது சினிமாவும் இல்லை. ஆனா அந்த ஃபார்மேட்டுக்குள்ளால எங்களோட சினிமாவை எப்படி மேக்சிமம் வெளியில கொண்டு வரலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு மணித்தியாலம் 30 நிமிஷம் படம் இப்ப ஸ்டாண்டர்டா இருக்குது கிட்டத்தட்ட. இதே நீங்கள் ஒரு 5 டெக்கேடு முன்ன பாத்தீங்கன்னா 3 hours 4.5 hours அதுல 18 பாட்டு எல்லாம் தமிழ்ல ஏதோ வந்தெல்லாம் கதை இருக்குதாக்கும், ரைட்? அப்படி ஏதோ அப்ப அதுல இருந்து குறைஞ்சு வந்து இப்ப 90 minutes ஃபிலிம்
50 மினிட்ஸ் ஃபிலிம் இப்ப 40 நிமிஷத்துக்கு மேலேயே ஃபீச்சர் ஃபில்ம் ஒரு கான்செப்டை ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டு வந்துட்டு நீங்க 40 நிமிஷத்துக்கு அப்ப உங்களோட படம் வந்து ஒரு லிமிட்டடா இத்தனை நிமிஷத்துக்கு இருக்கணும்ன்ற மைண்ட் செட்டை வந்து நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஏன்னு சொன்னா அந்த ஒரு எஃபெக்டிவா கருத்தொண்ட மக்களுக்கு போய் சென்றடையக்கூடிய ஒரு சினிமாவுக்கு வந்து அது 2 மினிட்ஸ்லயும் சொல்லக்கூடியதா இருக்கும். நான் 2-3 இந்த இவெண்ட் இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 2-3 லிங்க்கள் நான் போடுறேன். சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஹாலிவுட்ல ஆஸ்கார் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சிலது இருக்குது. அது ஒரு மணித்தியால படம் பார்க்கறத விட கூடின எஃபெக்ட தருது. அப்ப இப்ப உங்களோட கில்டுல வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம் 15 பேர் மெம்பர்ஸ் இருக்கிறீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் 15 பேரும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறது இஸ் குட். அட் த சேம் டைம் உங்களோட இன்டர்னல் க்ரோத்துக்கு வந்து 15 பேரும் 15 படத்தை எடுத்து அதுக்குள்ள அனலைஸ் பண்றது உங்களுக்கு கூட க்ரோத்தை தரும். என்னடா நாங்க இப்போ ஒரு ஆந்தாலஜி படம் எடுத்து முடிச்சிட்டோம் இந்த ஒரு வருஷத்துல. சோ எங்கட டீமுக்குள்ள இன்னும் தொடர்ந்து எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறோம். பட் இப்போ எடுத்த 5 நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் வெகு விரைவில். என்ன விஷயம் ரிலீஸ் பண்ண போறோம். மற்றது என்னன்னு சொன்னா ஒரு இப்ப இட் டசன்ட் மேட்டர் ஹவ் இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை செய்துட்டு அதை நீங்கள் போட்டு பார்த்துட்டு வாட் நான்சென்ஸ் ஐ மேட்னு சொல்லி உங்களுக்கு ஃபீலிங் இல்லாட்டி நீங்க ஒரு உண்மையான கலைஞன் இல்லை. நீங்க எடுத்த படமே உங்களுக்கு பிடிக்காம போயிடும் எடுத்து முடிச்சதோடு. இதை வந்து வேற மாதிரி செய்துக்கலாம். அதுதான் அந்த ஒரு ரியல் ஆர்டிஸ்டின் மைண்ட் செட், ரைட்? ஸோ அப்படி பார்க்க அப்சல்யூட்லி இட் டசன்ட் மேட்டர் லைக் அது எவ்வளவுக்கு பேடா இருக்குதோ நல்லா இருக்குதோ அதுகளை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அந்த படைப்பை நீங்க வந்து பொது வழியில விட்டுட்டு அது மக்களை சென்றடையணும் என்ற ஒரு மென்டாலிட்டியோட நீங்க விட்டா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் செய்து முடிஞ்சு வரைக்கே ஒரு விதமான ஒரு கலை முதிர்ச்சியும் அதே நேரம் ஒரு ஹம்பிள்னஸ் சொல்லி ஒரு அந்த இவ்வளவுதான். லைக் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த படங்களை விமர்சிக்கிறதுக்கு நான் தான் முதலிடத்துல இருக்கு. ஏன்னா அப்படித்தான் இருக்கும். இப்ப மற்ற ஆக்கள் விமர்சிக்கிறத விட கடுமையான விமர்சனம் வந்து நீங்கள் தான் முதலாவது. இப்ப நீங்க டிரெக்டர்னா நீங்க தான் தரணும். இப்ப இதுல ஒரு தம்பி ஒரு ஆள் எடிட்டர்ன்னு சொன்னார். எடிட் பண்ணிட்டு அதை முதலாவதா பார்க்கிறாள் நீங்கள். அப்ப அதை வந்து முதலாவதா பார்த்து அதை முதலாவதா விமர்சிக்கிறாள் நீங்களா தான் இருக்கணும். இல்லாட்டி நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன பேபி ஸ்டெப்பா எடுத்து வைக்க முடியாம போயிடும். ஏன்னா நீங்க இது சம்பந்தமா தான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி போன. இப்ப நீங்கள் தமிழ் படங்களை எடுத்ததில்லை, சைனீஸ் படம் எடுத்திருக்கீங்க, இங்கிலீஷ் படம் எடுத்திருக்கிறீங்க. அப்போ உங்கள் மீதான பார்வையே நீங்கள் அந்த சமூகத்தை நோக்கி சைனீஸுக்கு உள்ள அந்த பிரச்சனையை கதைக்கிறீங்களா, அல்லது வேறொரு பிரிவுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை கதைக்கிறீங்க, இதை நோக்கி ஏன் வரையில ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கா, இல்லை அதை ஃபேஸ் பண்ணிருக்கிறீங்களா, இல்லை அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஏதாவது இருக்கா? குட் குவெஸ்சன் ஆக்சுவலி. நல்லது, நன்றி கேட்டதுக்கு. இப்போ ஒரு கிட்டடியில் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னம் ஒரு விமர்சனம் ஒன்று ஆன்லைன்ல பார்த்துறேன். இப்போ ட்ரைடன் வந்து தமிழ் படங்களை எடுக்கிற இல்லை, அவர் எடுக்கிற படங்கள் வந்து எங்களை சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எடுக்கிற இல்லை. அதால அவற்ற படங்கள் வரைக்கும் நாங்க ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கிறோம். அப்படி ஒரு கருத்தொண்டு அதை எழுதினவரும் என்ற உட்ட நண்பன் தான். பட் ஆனா அவர் சொன்ன பாயிண்ட் வந்து நான் அதை ஏற்றுக்கொள்றேன். என்னன்னா இப்ப நாங்க ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த கம்யூனிட்டிக்கு கொண்டு போறோம். அட் த சேம் டைம் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டிக்கும் அதை அப்படி ஒரு படம் எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டா அடிப்படை என்ன, யார் யார் உங்களோட நட்பு வட்டத்துல இருக்கணுமோ அவையலாவது சென்றடையும், ரைட்? அப்படித்தானே அந்த மார்க்கெட்டிங்ன்றது, இப்ப சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது கிட்டத்தட்ட அப்படித்தான். லைக் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்குள்ளாலதான் அது முதலாவது பூவை வெளிக்கிடும். அப்ப
சார்ந்திருக்கிற ஆக்கள் வந்து லைக் ஒரு எங்களோட சொசைட்டி சார்ந்து படங்களை எதிர்பார்க்கிறாங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு ஏமாற்றம் இருக்கும். அதுக்குள்ள விமர்சனங்கள் வந்தது. என்னோட ஜஸ்டிபிகேஷன் என்னன்னு சொன்னால், நானே வேற வேற படங்கள் இதுகளை எடுக்கிறேன்னு சொன்னா, இப்ப நான் தனியா தமிழ் சொசைட்டி சார்ந்து இருக்க இல்லை. இப்ப கனடா வந்து ஒரு பல்லின மக்கள் வாழும் நாடு. டொரண்டோல வந்து ஏதோ 158 டிஃப்ரெண்ட் பீப்புள் இருக்கிறான். நான் ஸ்கூலுக்கு போனப்ப ஸ்கூல்ல இப்ப கொஞ்சம் வேற மாதிரி சோஷியல் செட்டப் மாறிக்கொண்டு வருது. நாங்க ஸ்கூல் போன டைம்கள்ல ஒரு கிளாஸ்ல மேபி ஒரு ஆள் அல்லது 2 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பினம், மிச்சம் வேற வேற நாட்டு ஆக்கள் இருப்பினம். அப்ப ஒரு குரூப்ல வந்து இந்த கிராஜுவேட் பண்ணி முடிக்கும் 3 வருஷம் 4 வருஷம் மட்டும் அந்த குரூப்ல உள்ள இப்ப உதாரணத்துக்கு இந்த குரூப்ல ஒரு வெனிசுவேலா லத்தின் அமெரிக்கன் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் இந்த குரூப்ல பேட்ச்மேட்டா இருந்தாரு. அப்புறம் இந்த அசைன்மெண்ட்கள் செய்யறது இதன்றதுக்கும் he was part of my group. இப்படி இருந்தது. அப்ப அவையோட பிரச்சனைகள் எங்களுக்கு இன்டெரக்டா தெரிய வரும் அவையோட சொசைட்டி. இப்ப நீங்கள் வந்து வெளிநாட்டு மூவ் பண்ணினோன்னு தமிழ் சொசைட்டி மட்டும் சார்ந்து இருக்க முடியாது. ஆனா நான் அதுல என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழ் சொசைட்டி சார்ந்து மட்டும் இருக்காம இருக்க வர பிரச்சனை தான் நான் முதல் சொன்ன ஆத்தென்டிக் பிரச்சனை. என்னடா வேற வேற சொசைட்டில நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு அது எங்கட சொசைட்டிக்கு நடக்குதுன்னு காட்டி படம் எடுக்கிறது தான் பிள்ளைன்னு சொல்றேன். அதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ளலாம இருக்கு. அதால இப்ப எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்டர் இருக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு அதை படமா எடுக்கணும்னு சொன்னா முதலாவது யோசிக்கிறது இது இந்த பேக்ட்ராப் எப்படின்னு சொல்லி. ஒரு லாக்டவுனுக்குள்ள ஒரு கோவிட் சம்பந்தமான ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து நான் அது ஆன்லைன்ல இருக்கும் பாருங்க டைம் இருந்தா. அதை எடுக்க என்ன ரிசோர்சஸ் இருக்குது, இது இந்த கம்யூனிட்டியில நடந்தா இப்படி நடக்கும் என்ற ஒரு ஃபிளேவரை அடாப்ட் பண்ணி செய்த. அதே கதையை தமிழ்லயும் எடுக்க முடியும் ஏன்னா அது ஒரு காமன் டாபிக். அப்படி இதண்டேக்க ஓரளவுக்கு இதய சுத்தியோட இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா இப்ப வேற வேற பிரச்சனை, இப்ப கேங் வயலன்ஸ் வந்து 2000 ஏர்லி 2000s எங்கட சொசைட்டிக்கு கேங் வயலன்ஸ் இருந்தது. இந்த குழு சண்டைகள், வெட்டு குத்து அடிபாடாது, அந்த சொசைட்டி வந்து அந்த இப்ப எல்லாருக்கும் வயசு போய் அப்படியே வீட்டுல இருக்கிற ஏஜுக்கு வந்துட்டுனா. இப்ப இருக்கிற கேங் வயலன்ஸ் வந்து அது ஒரு வேற மாதிரியான ஒரு கேங் வயலன்ஸ். அப்ப அதை வந்து இப்ப அடாப்ட் பண்ணி காட்ட முடியாது. அந்த டைம்ல நடக்கிறது இப்ப நடக்கிற மாதிரி. அதான் அந்த பிரச்சனை. அதால இப்ப கரண்ட்லி ஒரு சமகால பிரச்சனையை நாங்க கதை கேட்க நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதை எந்த சொசைட்டிக்கு சார்பா இருக்குதோ அந்த சொசைட்டியை சார்ந்தே கதை எடுக்கிறது பெட்டர்ன்னு படுது. அதான் அந்த ஜஸ்டிபிகேஷன். இப்ப டயஸ்போராக்கள் வந்து இப்ப மலையகத்துல இருந்து ஒரு சினிமா வந்துச்சுன்னா அது எப்படி எடுத்துக்குவாங்க? மலையக சினிமான்னு எடுத்துக்குவாங்க, இல்லாட்டி ஈழத்து சார்ந்த படம் தான் அது எடுத்துக்குவாங்க? நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? மலையக படம் நினைக்கிறீங்க இல்லாட்டி ஈழத்து படம் நினைக்கிறீங்க? இப்ப குட் குவெஸ்சன். Okay. Actually, it's a good question. Okay. So basically, நான் சினிமான்னு எடுத்துக்கொள்வேன். அதான் ஏண்டா அது இப்ப சில சொசைட்டி வந்து சினிமாவாவே இப்ப நான் எடுத்த படங்கள்லயே எனக்கு பயங்கர விமர்சனம் வந்தது, இது சினிமாவாண்டு அப்படி எல்லாம் இருக்குது. ஆனா நான் கண்டிப்பா சொல்றேன், மலைய சினிமா, ஈழ சினிமா, தமிழ் சினிமா, புலம்பெயர் சினிமா என்று நேம் பண்றதா அவ்வளவு பெட்டரா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை அப்படி செய்து நாங்கள் இன்னும் ஒரு பிராந்திய குழுவா மாறி ஒரு என்னன்னு சொல்ற ஒரு பாப்புலேஷனலி ஸ்கட்டர்ட் பீப்புளா போயிடுவோமோன்னு ஒரு யோசனை இருக்கு எங்களுக்கு. எங்கட அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது.
ஆனா இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் மலையாளத்துல வேலை செய்தேன். கனடா வர்றதுக்கு முன்ன நூரேலியா இப்படியான இடங்கள்ல வேலை செஞ்சேன். நான் மலைய மக்கள் வாழ்க்கையை வந்து நேர்ல பார்த்து நான் அவர்களுடைய இது அவர்கள் மக்கள் அவர்கள் மேக் பண்ற சினிமா அதை வந்து நான் பிரிம்பா பிராண்ட் பண்ண வேண்டிய தேவை வந்து எனக்கு இல்லை. அதே நேரம் இப்ப ஒரு மலையத்துல இருந்து வார ஒரு கலைஞரால் தண்ட கதையை செய்யறதுக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்டேஜ்களை பாவிக்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதே நேரம் ஆர்டிஸ்டா யூஸ் பண்றது மலையம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுடைய அந்த அந்த சூழல் தெரிஞ்சவர்களை யூஸ் பண்ணிக்க மோ எஃபெக்டிவா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நம்புறேன். எப்படின்னா ஒரு இந்தியன் ஃபிலிம் வந்துச்சுன்னா அது இந்தியன் ஃபிலிம் தான், தமிழோ தெலுங்கோ தெலுங்கியோ. ஒரு கன்னட ஃபிலிம் வந்து கன்னடா ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு ஈழத்துல இருந்து வந்து அது மலையத்துல இருந்து வந்து மட்டக்களப்புல இருந்து வந்தோ யாழ்ப்பாணத்துல இருந்தோ அது இப்ப எப்படி அது ஒரு இந்தியன் ஃபிலிம் சொல்ற மாதிரி இங்க ஈழம்னு அது அது அங்க டேஸ்பரோட அது இருக்கு. அந்த நான் அப்படி செப்பரேட் பண்ண விரும்ப இல்லை. இல்ல இலங்கையில இப்ப கனடால இருந்து வரவனா கனடிய தமிழ் படம் என்று இவங்க போடுறாங்க நிறைய பேர். ஐரோப்பால இருந்து வர பிரான்ஸ்ல இருந்து வரம்னு சொல்லி போடுறாங்க. என்னடா ஐடென்டிபிகேஷன் எங்க இருந்து வருதுன்றதுக்கு. ஆனா நாங்க எல்லாரும் எந்த பர்சனல் ஒப்பீனியன் வந்து இதுல முக்கிய விஷயம், நாங்க எல்லாரும் ஒரு மாற்று சினிமா நோக்கி போற பயணம். அது மட்டக்களப்புல இருந்து வந்தாலும் அது மாற்று சினிமா. ஆனா மட்டக்களப்புல இருந்து வர எல்லாம் மாற்று சினிமாவோன்று கேட்க வேண்டாம், அது எனக்கு தெரியாது. நான் அப்ப அத யூனோ வாட்ஸ் த ஹோல் பாயிண்ட், ரைட்? இவை கனடால இருந்து வர எல்லாம் மாற்று சினிமாவுன்னா கண்டிப்பா இல்லை. என்ன நான் இந்த இடம் சார்ந்து இருக்கிறார். அப்ப மாற்று சினிமாவுக்குரிய முயற்சி எங்கிருந்தும் எடுக்கப்படலாம். அதை வந்து நான் பிராண்ட் பண்ண விரும்பவில்லை. ஏன்னா நாங்க ஒரு பெரிய சொசைட்டியா இருக்கோம்ன்றதுதான் என்னோட விருப்பம். இதுல இன்னொரு பாயிண்ட், உலகம் ஃபுல்லா எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றோம்னா லிங்குவிஸ்டிக்கா தான் கூடுதலா. இப்போ கொரியன் பிலிம்ஸ், இங்கிலீஷ் பிலிம்ஸ், அமெரிக்கால வர்றது அப்படி ஹாலிவுட் அப்படின்னா அது இங்கிலீஷ்லயே நிறைய நாடு இருக்கேக்குள்ள ரீஜனலா பிரிக்கணும், நேஷன் வைஸ் ரெண்டாவதா பிரிக்கணும். இப்போ பிரிட்டிஷ் வருது, அமெரிக்கன் வருது, ஆஸ்திரேலியன் வருது, இதெல்லாம் இங்கிலீஷுக்குள்ள வர்ற வேற வேற நேஷன். ஸோ அங்கே லிங்குவிஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் அப்படி பிரிக்கணும். தமிழ் என்றதுக்குள்ளதான் இது வரப்போகுது. நான் சொல்றது உலகளாவிய ரீதியில இருக்கிற முறைப்படி பிரிச்சோம்ல. ஒரு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு 2 நேஷன் இருக்கு தமிழோட. சோ அதனால தமிழ்நாடு, ஈழம் சினிமா. அப்ப மலேசியா தமிழர்களை நீங்கள் கணக்கு அப்ப அதை என்ன செய்யற? சிங்கப்பூர் தமிழர்கள் அதுவும் நேஷன் வைஸா தான் வரப்போகுது. இப்ப கனடியன் தமிழ் பிலிம் சொல்றேன். இப்ப இந்த நான் சொல்றது இந்த மலேக என்ற பிரச்சனை, மட்டக்களப்பு என்ற பிரச்சனை, ஜெஃப்னான்ற பிரச்சனைக்குள்ள அதுக்குள்ள மட்டும் லிமிட் பண்ணி சொல்றேன். எங்களுக்குள்ள நாங்க ஒரு நேஷன், ஒரு லாங்குவேஜ் கதைக்கிறாங்க. அப்ப இங்க அது எப்படியோ ஐடென்டிபிகேஷன் ஒன்றா தான் வரும், ஏதோ ஒன்றுக்குள்ள வரும். எது உங்களுக்கு எது எல்லாரும் இப்ப எது எல்லாம் இப்ப பிராந்தியம் சார்ந்து, இப்ப இலங்கை என்ற நாடு சார்ந்து நீங்க எல்லாரும் எதுக்குள்ள உங்களால கம்ஃபர்டபுளா ஒன்றா ஒர்க் பண்ண முடியுமோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு இருங்க. அது உங்களுடைய சுதந்திரம். அத வெளியில இருந்து பிராண்ட் நேம் பண்றதோ உள்ள இருந்து பிராண்ட் நேம் பண்றது எவ்வளவுக்கு உண்மையிலேயே இப்ப ஒரு நல்ல கலைஞரால், இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், நல்ல கலைஞரால் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தேன்னா, மட்டக்களப்புல இருந்து வந்தேன்னா, மலையத்துல இருந்து வந்தேன்னா, அம்பாறையில இருந்து வந்தேன்னா, அவர் ஒரு நல்ல கலைஞர், அவருக்குரிய டிமாண்ட் இருக்குதுன்னு சொன்னா பிரதேசவாதம் காணாமல் போய்விடும் அந்த கணத்திலேயே. அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் சொல்லணும் விரும்புறேன்னா, அந்த பிரதேசவாதம் என்றது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படின்னா, இப்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சேர்ந்து செய்யறதான், எல்லாருமே சேர்ந்து தான் செய்யறோம். விஜய் அப்படித்தான், எல்லாரும் வரங்காலி அப்படி. ஆனா ஒரு பிரச்சனை வந்துட்டு பர்சனல் பிரச்சனை 2 பேருக்குள்ள, ஒரு ஆள் உடைஞ்சு போயிட்டா, ஒரு டீம் உடைஞ்சு போயிட்டுன்னா அது ரீஜன் வைஸா மாத்துறதுக்குன்ற ஒரு டீம் இருக்கு.
இதை ஒரு ரீஜனல் பிரச்சனையா மாத்துறதுக்குன்ற ஒரு டீம் இருக்கு. அப்ப எங்க பிரச்சனை வருதோ அந்த இடத்துல பிரச்சனை வந்த 2 பேரும் வேற வேற ரீஜனா இருக்கும்போது அதை ரீஜனல் பிரச்சனையா மாறி போலரைஸ் பண்றதுக்கு 20 ரூபா அரசியல் செய்யறதுக்குண்டு ஆக்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மற்றபடி இங்க எல்லா விஷயத்தையும் சேர்ந்துதான் இயங்கினோம். நான் பார்த்த இந்த அப்சர்வேஷன். அது தட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆனா இதுல நான் ஒரு சின்ன கிராஸ் கொஸ்டின் கேட்கலாமா? ஓமோ நோ நோ இல்ல இப்ப நான் இது ரவுண்ட் பார்த்த டேபிள் சோ டேக்க கேட்கலாமா? we can ஓகே ஓகே. எனக்கு இதுல நான் நான் இந்த பர்சனல் அப்சர்வேஷன் வந்து அடுத்த ஜெனரேஷன் ஸ்பெஷலா கனடாவிலே அடுத்த ஜெனரேஷன் ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்க பிறந்து வளர்ந்தாக்கள் கூட இங்கத்தை பற்றின கதையை எடுக்க வடிக்கிற மாதிரி நான் தான் நினைச்சேன். அது என்ன சேஞ்ச்? முன் ஜெனரேஷன் கூட வேற மாதிரி போச்சு. இப்ப அவையில் கனடா லைஃப் ஸ்டைல்லாம் அவைகளுக்கு தெரியும். பட் அவையில் தங்களோட ரூட்ஸை நோக்கி ஏதோ ஒரு விதத்துல போயினும்ன்ற ஒரு அவதானிப்பு அந்த 2-3 படம் வந்துருந்துச்சு. கலை அப்புறம் அந்த ட்ரைக்ரஸ் கண்ட்ரவர்சியா போச்சு. அப்புறம் பிரான்ஸ்ல அந்த ஒரு படம் லிட்டில் ஜெஃப். சோ அங்க பிறந்து வளர்ந்தாக்கள் இங்க நோக்கி அது என்னவா இருக்கும்? இல்ல இப்ப அது என்னன்னு சொன்னா நான் அதுக்குரிய இப்ப ஓகே ஜெனுவினாவே கதைப்போம். இதுல இது பப்ளிக்கா இந்த வீடியோ போனா என்ன போவாட்டி என்ன டசன்ட் மேட்டர். யா நோ இப்ப உண்மையான விஷயம் எப்படின்னு சொன்னா இப்ப நீங்க இன்றைக்கு விடிய எழும்பி உங்களோட ரூம்ல இருந்து யோசிக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. அது எஃபெக்டிவா இருக்குமோ அல்லது நீங்கள் விடிய எழும்பி இருந்து யோசிக்கிறீங்க உங்களோட பிரதர் பக்கத்து ரூம்ல என்ன செய்யறாருன்றது ஒரு இமேஜினரியா யோசிக்கிறீங்கன்னா அது எஃபெக்டிவா இருக்குமோ? ஸோ இதுதான் இந்த பேஸ். இப்ப நான் ஏன் பக்கத்துல இன்னொரு வழிப்போக்கனோட பிரச்சனையை நான் ஏன் சீரியஸா யோசிக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய அடிப்படை ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கண்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக்கை வந்து கதைக்கிறதால ஈஸியான ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைக்கும். இப்ப அதுல 2 விஷயம் இருக்கு. நீங்க ஒரு கண்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் ஒன்று உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்ப கனடால வந்து பூர்வ குடிமக்கள் வந்து அந்த மிஷனரிக்காரர்களால இந்த கலாச்சாரம் மாற்றப்பட வேணும். அவர்கள் அந்த ஒரு அவன் ஒப்பீனியன் என்னன்னா அவ வந்து சிவிலைஸ்ட் இல்லை, நாகரிகம் அடையாத மக்கள். அவைய வந்து கிறிஸ்டியன் மிஷனரி போர்டிங் ஸ்கூல் வழியை கூட்டி கொண்டு போய் அவைகள் கரண்டியாலாம் சாப்பிடணும். அப்படி அந்த ஒரு கிட்டத்தட்ட ரீஃபார்மேஷன் பண்ண ஒரு மிஷனரி ஸ்கூல்ஸ் வந்து இருந்தது. அது அப்படி இருந்த ஸ்கூல்கள்ல வந்து நிறைய பிள்ளைகள் செத்தவ. அந்த சுகாதாரம் கேர் இல்லாமலுக்கு தாய் தகப்பன்கிட்ட இருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி பிள்ளைகளை பிரிச்சு கொண்டு போய் மிஷனரி போர்டிங் ஸ்கூல் வழியை இருத்தி வச்சு அவங்க இதன்றதுல நிறைய பேர் செத்த ஆக்களை வந்து பின்னால ஸ்கூலுக்கே புதைச்சவ. அப்ப இப்ப அந்த புதகுலியல் வழியில வருது. அதெல்லாம் அந்த ரீகன்சிலியேஷன் டேன்னு சொல்லி எவ்ரி சைல்ட் மேட்டர் அப்படி அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல ஒரு விஷயம் வருது. அதை வந்து நான் ஒரு கனடால இருக்கிறான் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, ஒரு விதமான புரிதல். அந்த புரிதல்ல வச்சு கொண்டு அந்த படத்தை பற்றி அதை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு சும்மா ஒரு கதைக்கு பேசினா அது ஓகே. அது மூன்றாம் நபர் வழி ஒரு வட்டத்துக்கு வழியில நின்று அந்த பிரச்சனையை பார்த்து கதைக்கிறாருன்னு சொல்லி அந்த கோணத்துல அந்த படத்தை எடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை தமிழாக்கள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லுற மாதிரி ஒரு சித்தரிப்போடு ஒரு கதை எடுத்தா அது கலைக்கு நீங்க செய்யற பெரிய துரோகம். புலம்பெயர் படைப்புகள் வந்து இதைத்தான் கிட்டத்தட்ட செய்யுது. எங்கட பிரச்சனை என்ன என்றதை ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கதைக்கிறேன். இப்ப புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஆக்களுக்கு எத்தனையோ சவால் இருக்குது. அன்றாட சவால்னு சொன்னா இன்றைக்கு விடிய எழும்பி வேலைக்கு போக வேலையில சொல்றாங்க இன்றைக்கு உங்களுக்கு வேலை இல்லையா. ஒரு 3 பிள்ளைகள தகப்பன் திருப்பி வீட்டுக்கு வந்து அவட்ட மன போராட்டம் என்ன. இது ஒரு ஜெனுவினான பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து எல்லாரும் ரிலேட் பண்ண முடியும்.
ஏன்னா இது யாருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் ஆனா இப்ப சில வேளை ஒரு இன்டர்னல் கன்ஃபிளிக்ட் இருக்கலாம்னு வைங்க. ஒரு ஐடென்டிக்கல் கிரைசிஸ் இருக்கிற கிட்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் யாருன்றதுக்கு எத்னிசிட்டியோ சரி, அவன் ரூட்ன்றது சரி, அதுல ஒரு ஜென்யூன் வியூ இருக்கேக்கலாம் அந்த படங்கள் வரலாம் இல்லையா? அந்த கதையை செய்யணும்ன்றது, இல்லாட்டி எந்த முன் ஜென்ரேஷன் கதையை சொல்ல விரும்புறது. இப்ப ஹிட்லர் காலத்து கதை ஒண்ட இப்ப சொல்ல விரும்புறது, அந்த ஜூதர்கள் இப்ப அதை செய்யணும் இல்லை. யா ஓ இல்ல அது அதான் நான் சொன்னேன், அது செய்யறது தப்பில்லை. நான் சொன்னேன் தானே, ஒரு வட்டத்துக்கு வெளியில இருந்து ஒன்று 3வது நபராயே அந்த ப்ரொஜெக்டை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அதை இதே சுத்தியோட ஒரு ப்ராப்பர் ரீசர்ச்சோட செய்ய வரும். யா இப்ப மற்றது ஒரு பயஸ்டாவும் செய்யக்கூடாது அப்படியான படங்கள் வரைக்கும். இப்ப சமூகம் சார்ந்து எது சரி எது பிள்ளைன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, ரைட்? லைக் இன்றைக்கு இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் வலது பக்கமா வாகனங்கள் எல்லாம் ஓடணும்ன்றது ஒரு ரூல். இப்ப அதை மாத்துறது மாத்தலாம், அது மாத்தக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடது பக்கத்தால ஓடக்கூடிய வாகனம் ஒன்ற இலங்கை ஹைவேல ஓடுறீங்க, இதுதான் கதையா எடுத்து வச்சு செய்யலாம், அது வேற பிளாட். ஆனா இலங்கையில எல்லாரும் இடது பக்கத்தாலான் ஓடணும்ன்ற மாதிரி ஒரு கதையை சொல்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அங்கதான் எங்களுடைய அந்த புலம்பெயர் சினிமா ஃபெயில் பண்ணுது. இத அந்த என்னன்னு சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கலா சொல்றீங்களா இல்லாட்டி ரியாலிட்டி? இப்ப நீங்கள் இப்ப புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து வந்தா எல்லா படத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. நீங்க இத இவ்வளவு நாளும் இப்ப என்ன சொல்லுங்க, இன்றைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருப்ப போயிட்டு ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஸ்டார்ட் திங்க் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா திஸ் இஸ் த ரியாலிட்டி. இப்ப ஒரு சமூக, இப்ப உதாரணத்துக்கு தமிழ் நிறைய பேர் தமிழ் படங்கள் பார்க்கக்கூடிய இங்கிலீஷ் படத்துல நிறைய சொன்னா அதை ரிலேட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நாயகன் படம் இருக்குத்தானே, அது பார்த்துறீங்க எல்லாரும். அந்த படம் வவுனியால நடக்கிற மாதிரி காட்டினா நீங்க என்ன செய்வீங்க? இருக்காது. ஆனா நாயன் என்றது ஒரு நாயன் மாதிரி படம் அந்த ஸ்லம்ஸ் ஆஃப் மும்பைல இருந்த ஆக்களுக்கு அது ஒரு டெய்லி லைஃப் சர்வைவல், ரைட்? அது அந்த தப்பி பிழைத்தலுக்கான வாழ்க்கை போராட்டமா இருந்தது, ரைட்? அதுக்குள்ளதான் அந்த கதை நடக்குது, ரைட்? அது என்னன்னு எவ்வளவு ஆத்தென்டிக்கா அப்ப அது என்னன்னு அந்த அவ்வளவு ஆத்தென்டிக்கா எடுக்க முடியுது? மணிரத்னம் என்ன மும்பை ஸ்லம்ஸ்ல பிறந்தவரா? இல்ல, ரைட்? அதுக்கு ப்ராப்பர் ரிசர்ச் தேவைப்படுது. இப்ப நான் மும்பைல நடந்த ஒரு ஸ்டோரியை டொரண்டோல நடக்கிற குயிக்கா காப்பி பண்ணிட்டு எடுக்கிறது தான் அந்த ஒரு மிகப்பெரிய துரோகம் சினிமாவுக்கு செய்யறது. அதை விட்டு இன்க்ளூடிங் இப்ப இது ஒரு சொசைட்டி, சினிமா சொசைட்டியா எல்லாரும் அதை விட்டு வெளியில வரவணும். இப்ப நான் இந்த தமிழ் சார்ந்து நிறைய கதையில எடுக்காம இருக்கிறதுக்குரிய காரணமும் இதுதான். என்னன்னா அதை செய்தா ஒரு ஒத்தன்டிக்கா செய்ய வேணும், இல்லாட்டி ஒரு சாதாரணமா ஒரு எந்த சொசைட்டில நடக்கக்கூடிய அல்லது பாத்தீங்கன்னா 2 சைனீஸ் ஃபில்மும் 2 இங்கிலீஷ் ஃபில்மும் செய்தேன். அதுகள் அது ஸ்கிரிப்டை அவங்களோட சொசைட்டில உள்ள டிஃப்ரெண்ட் சொசைட்டில உள்ள நிறைய பேரோட அனலைஸ் பண்ணி அவர்கள் போட்டு பார்த்து அதை அக்செப்ட் பண்ணக்கூடியதுன்றா பிறகுதான் அந்த கான்செப்டையே நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து வெளியில வேற ஸ்கிரீன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு செய்ய வலிக்கிட்டது. என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு எங்கெங்க ரிசோர்சஸ் இருக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், நரங்காலையா போய் கண்டியில 2 நாள் கேம்ப் அடிச்சு நிற்கும் போது அங்க ஒரு ரிசோர்சஸ் இருக்கு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்றோம். ஆனா அது ஒரு மலைய மக்களோட உண்மையான பிரச்சனையை ஜெனுவினா அப்ரோச் பண்றதா இருக்கும். அதான் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றது.
அதைத்தான் நாங்கள் நான் புலம்பெயர் தமிழர்களாக நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். இப்போ நான் சொல்றது தான் சரி என்றும் இல்லை, அதே நேரம் மெட்டாக்களோட ஒப்பீனியனையும் நாங்கள் கணக்கில் எடுக்கணும். ரைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதால அந்த கலைஞர்கள் வித்தியாசமான கலையில படைக்கக்கூடியதாயும் இருக்குது, ஏனென்றா வேற வேற திக்கில் சிந்திக்கிறதால. பட் நான் அனலைஸ் பண்ண மட்டுக்கு இதான் இந்த பிரச்சனை. இந்த இது அது ஒரு இது மைண்ட் செட் டிஃப்ரென்ஸை பற்றி நீங்க கேட்டுனீங்க. இதுதான் அந்த 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 பிளாட். அதுக்கு அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ஃபைனான்சிங், பட்ஜெட்டிங் பார்த்துட்டோம். அந்த ஃபைனான்சிங் என்று வரைக்குல ஈழம் இங்க நடக்கிற லேண்ட்ஸ்கேப் படங்களை இந்தியாவில கொண்டு ஷூட் பண்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் 2-3 படங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த இந்தியாவில செய்ய போற அந்த கோஸ்ட் வந்து பெருசு. கண்டிப்பா அதுக்கு இங்க ஒரு ட்ரெயின்ட் ப்ரொடக்ஷன் ரன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் டீம் இருக்கும் பட்சத்துல 2 கொலாபரேஷன் நடக்கல சரியான அவைக்கும் காஸ்ட் எஃபெக்டிவா, எங்களுக்கும் பெட்டர் சார்ஜஸ், பெட்டர் பேமெண்ட், 2 பேலன்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கொண்டு போக முடியும். அதுக்குரிய இனிஷியேட்டிவ் எடுபடாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இங்க ஒரு ட்ரைனிங், ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், இதெல்லாம் ஒன்றுக்குமான ஒரு முன்னெடுப்பு இது வரைக்கும் எடுபடையில. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப ட்ரைனிங் வந்து இப்ப நாங்க தொடங்கின காலத்துல ஆன்லைன்ல நிறைய புக்குகளை ரீட் பண்ணி டேக்ஸ் டைம். ஒரு சின்ன விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு ஒரு சில நேரம் ஒரு ஆல்மோஸ்ட் டே பிடிக்கும். ஆனா இப்ப வந்து டெக்னாலஜி வந்து சரியான ஈஸியா லேர்ன் பண்ண, லைக் இப்போ யூடியூப்ல டியூட்டோரியல் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களை குயிக்கா லேர்ன் பண்ண, ஒரு சினிமா சார்ந்த ஒரு ஸ்கூலுக்கு போய்தான் படிக்கணும்ன்ற தேவையில்லாம போயிட்டு இப்ப படிக்காம சினிமா ஸ்கூலுக்கு போகாமலுக்கு ஒரு யூடியூபை பேஸ் பண்ணியே ஒரு நிறைய பேர் படிச்சு முன்னால வரையினா நல்லா ப்ரொடக்ஷன் செய்யணும் நான் பார்த்துக்கிறேன். ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன். இப்ப உங்களோட குரூப்புக்குள்ளேயே நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி யூ கேன் கம் டு அ வெரி குட் லெவல். ஆனா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் என்டோர்ஸ்மெண்ட் ஒன்று கண்டிப்பா தேவை. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல முன்னேற்றகரமா நீங்கள் ஒரு 2-3 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ்களை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபர்னா சினிமாட்டோகிராஃபர் ஜாப் என்னன்றதை திங்க் பண்ற நிறைய பேர் திங்க் பண்றேன் கேமராவில் விஷுவல்ஸை கேப்சர் பண்றேன். ஆனா உண்மையா வந்து அந்த ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து சொல்ற அப்படின்னு சொன்னா, சினிமாட்டோகிராஃபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி. ஒரு ஃப்ரேம்ல என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு போர்ட்ரைட்டோ ஒரு லேண்ட்ஸ்கேப்போ எடுத்தா அது அந்த 5C போன்ற அந்த விஷயங்கள் இருக்குது, ரைட்? சில சினிமாட்டோகிராஃபிஸ் அந்த சார்ந்த பிரின்சிபல்ஸ். இன்னொரு டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் நாங்கள் ஒன்று செய்து சினிமாட்டோகிராஃபியோ அல்லது எடிட்டிங்கோ அல்லது டைரக்ஷன் சம்பந்தமா வெரி ஸ்பெசிஃபிக்கா கதைக்கிறதெல்லாம் கூடுதலா கிராஃப்ட் சார்ந்தது. கிராஃப்ட் சார்ந்த ஆகல இப்ப வெளிநாட்டிலே சினிமாட்டோகிராஃபர்ஸ் வரலாம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடக்ஷன் வருதுன்னா அவையிலே கூட்டிட்டு வரலாம் கிராஃப்ட் சார்ந்த ஆக்கள். நான் சொல்றேன் இந்த ப்ராக்டிஸ், இந்த ப்ரொடக்ஷன் ரன் பண்றது இந்தியாவில கொண்டே ஒரு கம்பெனிட்ட அதை ரன் பண்றதுக்கு ஒரு லோக்கல் ப்ரொடக்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம், காஸ்டா இருக்கும். இங்க ஒரு ப்ரொடக்ஷன் இப்ப நீங்க சொன்னதுல ஒன்று யூடியூப்ல இருந்து லேர்ன் பண்றதுக்கு ஓகே. ஆனா நான் ப்ராக்டிகலா பார்த்து இப்ப இந்த 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தது மற்ற ப்ராக்டிஸ் ஷார்ட்ஸ் இல்ல. இந்த இதே டீம் முதலாவது ஷார்ட் ஃபிலிம்ல இருந்த கோஆர்டினேஷனுக்கும் 5வது ப்ரொடக்ஷனுக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு செட்டில் ஏன் எதை செய்யணும்ன்றது விளங்கிட்டு யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்றது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல கலை பயிற்சியும் தேவைப்படுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு நினைக்கிறேன். நான் கேட்க வந்தது ப்ரொடக்ஷன் கொலாபரேஷன்ஸ் இருக்குல்ல,
அது நடக்கிறதுக்குரிய இனிஷியேட்டிவ்ஸ் எதுவும் நடக்கல. ஒன்று இப்ப நீங்க ப்ரொடக்ஷன் கோஆர்டினேஷன் செய்யறதுக்கு பிரசாந்த், இப்ப இப்படிதான் அந்த கீ பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இப்ப நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வர வேணுமென்று ஓகே வந்தா இவரோட ஒரு 15 பேர் வந்து we gonna talk to him and pick his brain ன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாரத்துக்கு என்னோட ட்ராக் ரெக்கார்ட் தான் பேசிக். இப்ப நான் ஒரு வேலையும் செய்யாமலுக்கு ஒரு ஃபேஸ்புக்ல சாதாரண ஒரு நபரா இருந்தேன்னு சொன்னா, நான் இந்த இந்த அரங்காலயா என்ற அமைப்போட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷனுக்கு சான்ஸே இல்லை. அப்ப நீங்க செய்யற ஒர்க் தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோ தான் உங்களுக்கு ரெஃபரன்ஸை கொண்டு வர போகுது. அப்ப அதான் நான் முதலாவது சொன்ன விஷயம் வந்து, அந்த நீங்க எவ்வளவுதான் ஆன்லைன்ல லேர்ன் பண்ணி ஒரு குழுவா செயற்பட்டு கோஆர்டினேட் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் என்டோர்ஸ்மெண்ட் தேவைப்படுது. அது இப்ப அவையோட போய் ஒர்க் பண்ண வேணுமென்ற அவசியம் இல்லை. அவையிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்றதன் மூலம் அவையோட ரெகக்னிஷன் உங்களுக்கு தரலாம். இப்ப நிறைய விஷயம் நான் அப்படித்தான் நான் ஒர்க் பண்ணி எடுத்தேன். இப்ப உதாரணத்துக்கு மூவிங் ஷாட்ஸ் வந்து இந்த ஸ்டெடி கேம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்பதான் அந்த இது என்ன சொல்றது கிம்பல்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு முன்னம் வந்து நிறைய எல்லா படமும் வந்து ஸ்டெடி கேம், ஈவன் இப்பவும் ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணி அதை கிம்பல்ல கொழுவி they are doing it more stabilization. அப்படியான இதுக்கு வந்து முதல்ல அந்த ஸ்டெடி கேம் வந்து ஆப்ரேட் பண்ணப்பட்ட வந்து ராக்கி என்ற ஒரு படத்துக்கு, அந்த சில்வஸ்டர் ஸ்டலோன் என்ற படம் ஒன்று ராக்கி என்று பார்த்திருப்பீங்கல்ல. அதுல வந்து அந்த அந்த அதுக்கு வந்து அப்படி ஒரு ஸ்டெடியான ஒரு ஷாட் ஒன்று செய்ய வேணும் என்று அந்த டிரெக்டோரியல் டீம் முடிவெடுத்தோன்னே, அதுக்கு இந்த டெக்னிக்கலா இருந்த ஒரு ஆளை வந்து அவருக்கு பேர் கேரட் பிரவுன் என்று சொல்லி அவர்கிட்ட அந்த ஒர்க்கு கொடுத்தோன்னே அவர் ஒரு மொட்டையில போய் தன்னை லாக் பண்ணி கொண்டு almost a week he came up with an idea how that Steadicam should work. அதுக்கு அவர்கிட்ட தாப்பன் வந்து ஒரு மெட்டல் ஃபேப்ரிகேட்டர், அப்போ அது இந்த பேக்ரவுண்டும் ஹெல்ப் பண்ணாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் இனோவேஷனுக்கு 3 தரம் ஆஸ்கார் வினர். அவரை மீட் பண்ணினாங்க. அப்ப மீட் பண்ணி அவரோட கதைக்கும் போது சொன்ன விஷயம் எப்படின்னு சொன்னா, எங்கட ப்ரொஜெக்டுகளை காட்டி ஒப்பீனியன் கேட்கும்போது சொன்ன விஷயம், அவையோட ஃபீட்பேக்ல இருந்து நீங்கள் ஒரு இப்ப அந்த சொல்லுவீனமே, இப்ப எங்கட தமிழ் பழமொழி சொல்லுவீங்க, குருவில்லா வித்தை கூலாகுமோ இது ஒன்று ஒரு பழமொழி இருக்கு, ரைட்? அப்படி நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்கில்ஃபுல்லான சில ஆட்களோட நீங்கள் உங்களோட அமைப்பை வந்து தொடர்பு படுத்த வேண்டும். அது இந்தியன் சினிமாவா இருக்கலாம், சிங்கள சினிமாவா இருக்கலாம், அல்லது மலையாள சினிமாவா இருக்கலாம், ஈவன் ஆனா அவைகளுக்கு ஒரு சரியான ரெகக்னைஸ்டான பின்புலம் இருக்கவர். இப்ப நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு புலம்பெயர் சினிமா டிரெக்டரை வந்து கனெக்ஷன்ல ஏற்படுத்தி அவையோட கோஆர்டினேட் பண்ணா அது உங்களுக்கு சரியான லிமிட்டடான ஒரு ரிசோர்சஸ் தான் உங்களுக்கு கொண்டு வரும். என்னடா நாங்கள் எல்லாருமே லேர்னிங் மோட்ல இருக்கிறார்கள், ரைட்? அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள் தான் உங்களை ஒரு பிராக்கெட்டுக்குள்ள வச்சிருக்க பாப்பிடும். ஏனண்டா உங்களை தாண்டியும் வளரக்கூடாது, அதே நேரம் உங்களோட தேவையும் இருக்குது அவைக்கு. அப்ப நீங்க ஒரு நல்ல ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஆக்களை வந்து நீங்கள் தொடர்பு எடுத்து அவியலோட ஒர்க் ஷாப் செய்யுங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்ல போற ஆக்கள பேரை கேட்டா ஹவு யூ கோன், இப்ப இந்த ஆளை என்னன்னு கொண்டு வரன்னு தலைய சொரிய வேண்டி இருக்கும். பட் ஆனா அதுக்கு அப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தா தான் அவருக்கு அடுத்ததாக்கு 2வது லெவல்ல இருக்கிற ஆளையாவது கொண்டு வரலாம். நான் சொல்றேன், இப்ப உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்டா, பிசி ஸ்ரீராம் ட்ரை பண்ணுங்க, அவரை வச்சு ஒரு ஒர்க் ஷாப் செய்யுங்க. டிரெக்டர்ஸ் இப்ப இருக்கிற ஆக்கள் யாரையும் நான் தமிழ் சினிமால இருந்து சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்னால தமிழ் சினிமாவே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியறே இல்லை. அது ஒரு பிரச்சனை. இப்ப
மெட்டல் ஆக்டிங்குக்கு நாசர் வந்து ஒரு நல்ல டீச்சர், தமிழ் சார்ந்து குரு படிப்பிக்கும். சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் ஒரு ஆக்டிங் ட்ரெயினர் இருக்காரு, இப்ப நிறைய படத்துல நடிக்கிறார். ஓகே, இந்த மின்னல் முரளி நல்ல ஆக்டர். அவர் ட்ரை பண்ணி இருந்தாங்க ஸ்ரீலங்கா வந்திருந்த நேரம், அது தொடர்ச்சியா இன்னும் ப்ராசஸ்ல இருக்கா, ட்ரை பண்ணி கொண்டிருக்கா. ஓகே, அப்படியான ஆக்களை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது தான் இப்ப என்னன்னு சொன்னா, நிறைய படங்களை செய்து லைஃப்ல சாதிச்ச ஆக்கள்கிட்ட நீங்கள் போய் லேர்ன் பண்ணிக்க அவைக்கு ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கும், ஒரு மேன்மையான தன்மை இருக்கும் அவைட்டு. அப்ப நீங்க கூட லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சாதிக்கணும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க போயிட்டு கேட்டா அவன் இந்த வே ஆஃப் எடியூகேட்டிங் வந்து தன்னை மீறி போயிடக்கூடாது சிக்கல இருக்கு. இதான் இந்த சைக்காலஜி. ஸோ அப்ப அந்த அதை வந்து நீங்க வடிவா யூட்டிலைஸ் பண்ணணும். மற்றது சில விஷயங்கள் வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் சினிமாட்டோகிராஃபி வந்து லாக்டவுன் டைம்ல தான் பழகி ஒரு ப்ராப்பரா லேர்ன் பண்ணினான். நான் படங்கள் டிரெக்ட் பண்ணாலும் நான் சினிமாட்டோகிராஃபிலே நான் சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா அந்த இப்ப ஒரு டிரெக்டரா திங்க் பண்ணிக்க நீங்கள் நான் எந்த படங்கள் எல்லாம் எடிட் பண்றேன் நான் தான். ஏன்னா நான் உண்மையாவே ஒரு எடிட்டர் ஆக்சுவலி. அது டைரக்டர் ஆனதுக்குரிய அடிப்படை ரீசன் வந்து யாரும் ஒழுங்கா படம் எடுக்கிறாங்களே இல்லையே என்ற ஒரு ஆதங்கத்துல நான் டிரெக்டர் ஆக வேண்டி வரும். உண்மை எனக்கு டிரெக்டிங்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எடிட்டிங்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட். அப்ப ஒரு ஸ்கில்ஃபுல்லான எடிட்டர் என்ன சொல்லலாம், ஆனா டிரெக்டர் கேட்டா சொல்ல மாட்டேன். அது இன்னும் எவ்வளவு லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்குது அதுல. ஆனா எடிட்டிங் என்ற விஷயம் வந்தா எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நிறைய படங்கள் நிறைய எடிட்டர்ஸை விட சென்சிபிளி எடிட்டர் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இட் இஸ் த ஃபேக்ட் டூ. அப்ப அப்படி யோசிக்க சினிமாட்டோகிராஃபியை பழகணும்னு யோசிச்சான் ப்ராப்பரா. அப்ப விஜய் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர்கிட்ட தான் பழகினான். அவரும் ஒரு நான் சொன்னேன் தானே, பிசி ஸ்ரீராம் எவ்வளவு பிராக்டிக்கல் இல்லாம போயிடும். பிசி ஸ்ரீராமோட அவர் எவ்வளவு பிஸியான ஆளுண்டா, இட்ஸ் லைக் யூனோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ஹிண்ட். பட் ஆனா விஜய் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஆக்கள் வந்து எங்களோட இந்த என்னன்னு சொல்ல இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு எப்படி சினிமாட்டோகிராஃபிய சொல்லி கொடுத்தா அது ஒர்க் அவுட் பண்ணுமென்னு சொல்லி நல்லா தெரிஞ்ச ஆக்கள், வெரி பெர்ஃபெக்ட். இப்ப பிராக்டிக்கல் இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஒரு இந்த தேவ்தாஸ் ஒரு படம் வந்தது தெரியுமா, ஷாருக் கான். அந்த படத்துக்கு லைட் பண்றதுக்கு மும்பாயில இருந்த ஜெனரேட்டர்கள் எல்லாம் காணாதுன்னு பிறகு கோவால போய் ஏதோ இன்னும் 40 ஜெனரேட்டர் ரெண்ட் பண்ணி கொண்டு வந்து அப்படித்தானே ஏதோ லைட் பண்ணினது. அப்படி ஒரு படத்துக்கு லைட் பண்ற ஒரு ஆளை கூட வந்து ஈழ சினிமாவுக்கு லைட்டிங்க பழக்கினா என்ன நிலைமை எங்களுக்கு? ரைட், பிராக்டிக்கலா யோசிக்கணும். ரைட், எங்களுக்கு என்னன்னா பிராக்டிக்கல் லைட்டிங் கூட இப்ப இருக்கிற லைட்டை யூட்டிலைஸ் பண்ணி மற்ற எக்ஸ்ட்ரா 2-3 லைட்டை வச்சுக்கொண்டு அதை ட்வீக் பண்ணி அது ஒரு கலையா மாத்தக்கூடிய ஒரு 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 ஆசான் தான் எங்களுக்கு தேவை. அப்படி யோசிக்கணும் நீங்க. இப்ப என்னட்ட ஒரு சரியா உள்ள என்ன குத்திட்டுது நீங்க சொன்ன விஷயம், அந்த நீங்க சொன்ன பாயிண்ட். இல்ல என்ன பாக்குறோம் எங்களோட இப்ப நீங்க கொலாபரேட் பண்ணது எங்களோட ட்ராக் ரெக்கார்ட். சோ எங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் அண்ட் ஒரு என்டோர்ஸ்மென்ட்ன்றது அதுதான் எங்களை நோக்கி ஆக்கல கொண்ட போகுது. நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த இண்டஸ்ட்ரி வந்து சரியான ஒரு க்ளோஸ்டான இண்டஸ்ட்ரி. வெளிநபர்கள் வருவதையும் விரும்புவதில்லை, நபர்கள் வெளியில போறதையும் விரும்பாத இண்டஸ்ட்ரி. சரி, சோ இட்ஸ் a closed circuit industry. அப்ப புதுசா ஒரு ஆள் வந்தா அவரே ஒரு அந்நியனா பாக்குறதுதான் அந்த இண்டஸ்ட்ரியின் இயல்பு. கதவு எல்லாத்தையும் திறந்து
உள்ளே வாங்கோன்னு யாருமே கூப்பிட போறேன். நீங்கள் தான் கதவை அடிச்சுடைச்சு உள்ள போகணும். ஸோ அது இப்படி இந்த மாதிரி கதைக்கும் போது ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க ஸ்டேஜ் 32 சொல்லி ஒரு வெப்சைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. அது மற்றது இன்னொன்று இருக்குது ஃபில்ம் ஹப்னு சொல்லி. நீங்க செய்த ப்ராஜெக்டுகள்ல உண்மையிலே நான் சொல்லுவேன், நீங்க எடுத்த படங்களே நீ இல்லையன்ற மோசமான படம் சூஸ் பண்ணி அதை அந்த ஃபில்ம் ஹப்ல அப்லோட் பண்ணி பாருங்க. ஆடுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் போகுது ஏண்டா உடனே தெரியும் என்ன உங்களோட லெவல் எங்க இருக்கு, ரைட்? சோ அப்ப அதுல இருந்து நீங்கள் முன்னேறணும். அப்படி அதான் உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். கல்ச்சரல் கனெக்ஷன் இதுல 3 விதமான இது பார்க்கணும்னா, இப்ப இங்க இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்க பிறந்து அங்க போய் ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கிறார்கள், அங்க பிறந்து அங்க ஃபிலிம் மேக்கர்ஸா இருக்கிறார்கள். இப்ப 3 பேர்ட்ட திங்கிங்குமே வேற மாதிரி இருக்கு. இவன் நான் சும்மா சொல்றது, இப்ப முகஸ்துதி செய்யற விதமே வேற வேற இருக்கு. ஒரு தயக்கம் இருக்கும், வேற எப்படி வணக்கம் சொல்றதா இல்லாட்டி கை கொடுக்குறதா, ஒரு அடிப்படையிலுமே ஒரு கல்ச்சரல் இது இல்லாம ஒரு கனெக்ஷன் குறைஞ்சு கொண்டு போகுது. ஸோ இந்த இதை எப்படி இடைவெளியை நீக்கிறதுன்றா இதுக்கு நான் உதாரணமா சொல்ல விரும்புறது ஜூஸ் எனக்கு தெரிஞ்சு உலகம் ஃபுல்லாமே ஒரு ஃபிலிம் மேக்கிங் இல்ல ஒரு மாஃபியா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அவையில் எல்லா நாட்டுல பதவி இருந்துட்டு திரும்ப ஸ்ட்ரேலுக்கு போய் வேற வேற கல்ச்சர்ல இருந்து ஒரு நாடா உருவாக்கிட்டோம். ஸோ அப்படி ஒரு பாசிபிலிட்டி முன்னுக்கு நடந்திருக்கு. இந்த கல்ச்சரல் கனெக்ஷனை நாங்க மெயின்டைன் பண்றதுக்குரிய சாத்தியக்கூறு இப்ப நீங்க கனடால இருந்து பார்க்க கூட உங்களுக்கு தெரியுதா? இது சம்பந்தமா ஒரு ஆர்டிகிள் ஒன்று நான் எழுதினேன், வேர்கள் அறியா விருட்சம் என்று சொல்லி. அந்த ஆர்டிகிள் இங்க இருந்து வார ஒரு புக் ஒன்லையும் பப்ளிஷ் ஆனது, ஆன்லைன்லயும் இருக்கணும். நான் அந்த ஆர்டிகிளை ஷேர் பண்றேன், எலிமெண்டா ரீட் பண்ணி பாருங்க. எங்களுடைய ஒரிஜின் என்னன்னு தெரியாத இப்ப ட்ரீண்ட லீவ்ஸுக்கு சப்ளை ரூட்ல இருந்து வந்துட்டு இருக்கு, தண்ணீர் மினரல்ஸ் எல்லாம். ஆனா லீவ்ஸுக்கு அது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. சும்மா ஒரு அசம்ஷன், சரியா? ஒரு கருதுகோள் அடிப்படையில கதைக்கிறேன். அப்படி கதைச்சா இப்படித்தான் எங்களோட சொசைட்டி இருக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கனடியன், எந்த பிள்ளை செகண்ட் ஜெனரேஷன் கனடியன். அதே நேரம் இலங்கையில இருக்கிறார்கள் தமிழ் பேசும் மக்கள் 3 டைப்பா இருக்கிறோம். இப்படி இருக்கேங்க இவைகளுக்குள்ள இவைகளை எப்படி ஒன்றாக்குறது என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல அந்த மொமெண்ட்ல நாங்க ஒன்றாக்கலாம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கணும் என்று சும்மா மோட்டிவேட் பண்ணி இதண்டலாம். ஆனா அது எஃபெக்டிவ் இல்லை. அது ஆளாளுக்கோ ஒரு பிரச்சனை வர விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா இப்படி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி அவங்க இப்ப வேற சொசைட்டில எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஹாங்காங் சினிமா பாத்தீங்கன்னா, ப்ரூஸ்லி ஒரு வெரி ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸாம்பிள். ஹி வாஸ் ஃபேமஸ் இன் ஹாங்காங் சினிமா. பிறகு he made his own films and then Hollywoodல he made few films. And அது அவர் ஒரு வெரி ரெகக்னைஸ். பட் அதுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட பியூர் டேலண்ட். ஸோ இப்ப இதுல நாங்க எப்படி பார்க்கணும்டா, கிருஷாந்தோ அல்லது உங்களோட ஒவ்வொரு அரங்காலயா குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு சோல்ஜரும் வெரி பவர்ஃபுல்லான ஹைலி ஸ்கில்டான ஆளா இருக்கும் போது, புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஹைலி ஸ்கில்டான ஆக்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள லைன் பண்ண அந்த ஸ்கில் தான் உங்களை கனெக்ட் பண்றது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பாத்தீங்கன்னா, ஒரு இருந்தாப்புல ஒரு சர்ஜரி கிரிட்டிக்கல் சர்ஜரி செய்யணும். அதுக்கு ஜெர்மன் டாக்டரால கொண்டு வரணும் கனடாக்குண்டா. they bring them
within minutes they discuss and critical sometimes அந்த கிரிட்டிக்கல் சர்ஜரிக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வந்து இறங்கி நேரா சர்ஜிக்கல் தியேட்டருக்கு போன மாதிரியே இருக்கும். how they line up together ஸ்கில் என்ன அந்த அந்த ஸ்கில்லின் அடிப்படையில தான் அவை எல்லாரும் படவரண்ட லைன் அவை ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே டைம் இருக்காது. அப்ப நான் எங்களுக்கு இப்ப சொல்றது கல்ச்சரல் கனெக்ஷன்ன்றது தேவையில்லை. அதாவது அது ஒரு பெரிய இம்பார்ட்டண்டா இருக்காது. எங்களோட ஸ்கில்லின் தேவை ஒருத்தர் இருக்கும்போது இப்ப நான் இலங்கை அது சிங்களமா மாற்று மலையாள சினிமா அது டைம் இருக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு சொன்னா திறமை தான் உங்களை ஒன்றிணைக்கிற புள்ளி. அப்ப அந்த எங்களோட ஒர்க் முழுக்க ப்ரூவ் பண்ற இப்ப நான் எந்த ஆபீஸ்ல வந்து நான் ஒரு என்ன என்ஜினியரிங் திட்டமிடல் துறையில இருக்கிறேன். எங்களோட குரூப்ல வேற வேற கலாச்சாரத்தில இருந்து வந்த எல்லாரும் ஒன்றா ஒரு புள்ளியில பயணிக்கிறோம். சில பேர் 30-40 வருஷம் பயணிக்கிறோம் அந்த அந்த இந்த துறையில. அவன் பின்புலம் என்னன்றது முக்கியமே இல்லை. அப்ப அப்படித்தான் உங்களோட குரூப்பை வந்து நீங்க டெவலப் பண்றது நல்லதுன்னு நான் படுது. ஆனா சில நேரங்கள்ல சாத்தியம் இல்லாம இருக்கும். ஆனா அதான் பெஸ்ட் என்ன பொறுத்தவரை. எனக்கு இருந்த சில டவுட்ஸுக்கு சிம்பிளா எனக்கு ஐ ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பெரிய விஷயம். இதொண்டு இந்த முதல் சொன்ன ஒரு விஷயம். ஸோ இந்த டைம் என்டோர்ஸ்மெண்ட். இதுல இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு இப்ப படம் எடுத்து முடிச்ச 3 பேர் இருக்கணும். புவி ஒரு படம் எடுத்துருப்பீங்க, தமிழ். நான் உங்களுக்கு தான் அறிமுகப்படுத்துறேன்னா தமிழ் செல்வி, புவி ஒன்று செய்வோம். மேபி இவென்ச்சுவலி இன்னொரு இவெண்ட் ஒரு ஓரளவுக்கு இது ஒரு அறிமுகம் மாதிரி தான் நான் இதை பாக்குறேன் எல்லாரையும். உங்களோட இந்த ஒரு கொமெண்ட் குரூப் மாதிரி இதுல இருந்தா இப்ப ஃபேஸ்புக்ல எனக்கு உங்களோட லிங்க்களை அனுப்புங்க. நான் டைம் இருக்கேக்க பார்த்துட்டு என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட்களும் பார்க்கணும். இப்ப நாங்க எல்லாம் சக கலைஞர்கள் தான். ஐ டோன்ட் சீ பியாண்ட் லைக் ஒரு திறந்த வழியில ஓடிட்டு இருக்கிறோம் எல்லாரும். அது எல்லை கோடு எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு ஓட்டம். அப்படித்தானே அது ஐசி. அப்பப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த என்ன சூப்பர் மாரியோ கேம்ல இருந்திருந்தா போல ஃப்ரூட்ஸ் வரும். அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும். ஸோ இதுல இப்ப நான் உங்களோட சில ப்ராஜெக்ட்களை பார்க்கறதால நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்ப எல்லா மனிதர்கள்ட்ட இருந்தும் ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணலாம். ஸோ we all will be in touch. உங்களுக்கு ஏதாவது டெக்னாலஜி இப்ப சில நேரம் இப்ப இருக்கலாம் எடிட்டிங் சம்பந்தமா அல்லது இப்ப சினிமாட்டோகிராஃபியோ அல்லது டிரெக்ஷன் சம்பந்தமா வெரி ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் ஷாப் அப்படி எதுவும் என்றாலும் இது யூ கேன் டெல் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். என்னன்னா இப்ப நான் கற்றுக்கொண்டதும் மற்ற ஆக்களோட ஷேர் பண்றதும் ஒரு ஆனந்தம். என்ன அது சில நேரங்கள்ல உங்களோட பயணத்தை வந்து துரிதமாக்குமா இருந்தா அதை கண்டிப்பா நாங்கள் செய்யணும். இல்ல அந்த கொலாபரேஷனை நாங்க சரியா விரும்புறோம். உண்மையாவே தொடர்ச்சியான லேர்னிங்ஸ். அண்ட் எங்கட டீமுக்கும் என்னன்னா இப்ப நீங்க வரைக்குள்ள ஒரு உற்சாகம் வருது. எங்கட இவ்வளவு தொடர்ச்சியா ஒர்க் பண்ணதுக்கு ஏதோ ஒரு ரெகக்னிஷன் மாதிரி அது எங்களுக்கு ஒரு உற்சாகம் கொண்டு வரும். இப்ப தொடர்ந்து வேலை செய்யறதுக்கு ஒரு இப்ப நீங்க இப்படி சொல்லல இன்னும் அது அதே மாதிரி தான். இப்ப இந்த ஃபீலிங் வந்து வெரி மியூச்சுவல். ஏன்டா நான் வந்து இப்ப இந்த கோல் முடிஞ்ச அப்புறம் இப்பவே இந்த ஒனஸ்ட் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னா வவுனியால ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு யங்ஸ்டர்ஸ் they are doing beyond வவுனியாவா sorry I don't really know சென்டர் வவுனியா இருக்கோ. ஓகே அப்படி ஒரு 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 யூத் மூவ்மெண்ட் என்று வைங்களேன். ஒரு இளைஞர்கள் என்ற கலை சார்ந்த ஒரு மூவ்மெண்ட் உண்டு. அப்படி இருக்குது. அண்டது இட் கிவ்ஸ் மீ சம் சார்ட் ஆஃப் பூஸ்ட். என்ன இந்த நாளைக்கு புதுசா போய் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிக்க it gives you like oh we should do this அந்த மாதிரி. அது ஒரு மியூச்சுவல். இது இப்ப நான் தனியா இப்ப பரமாத்மா மாதிரி இப்படி கையை உயர்த்தி கொண்டிருந்து சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் நடு பிரசாந்தோட ஐக்கியம் சொல்றேன். நான் லைக் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் யூ ஆல். அப்ப ஃபியூச்சர்ல வந்து
உங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கொள்ள விரும்புறேன். அதனால நானும் கொஞ்சம் செல்ஃபிஷா இருக்கிறேன், அதை ஓப்பனா சொல்றேன். சரி, என்ன கற்றல் என்றது இருவழி சாலை, ரைட்? லைக் 2-way street, ரைட்? ஸோ அப்போ அதை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் எல்லாரும். மற்றது இப்போ இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே நிறைய பேர் காய்க்கல, இஸ் ஃபைன். நாங்கள் ஃப்ரெண்ட் ஆன பிறகு நிறைய பேர் ஏன் இவ்வளவு ஓவரா கதைக்கிறன்ற லெவலுக்கு கதை போகணும்னு எதிர்பார்க்கிறேன். இல்ல அதான் நானும் எதிர்பார்க்கிறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் கதைக்க மாட்டோம், நர்வஸ். அது பிரச்சனை இல்லை, கலைஞர்கள் கதைக்க வேணும் இல்ல சேல்ல ஹார்ட்னா சரி, பட் ஆனா we will be friends, don't worry. எனக்கு ஒரு क्वेश्चन சஜஷன் மாதிரி இருக்கு. சொல்லுங்க. இப்ப நான் உங்களோட ஃபுல்லாவே கேட்டுட்டு இருந்ததும் படி நாங்க கணக்கு இங்க கதைப்போம், அதாவது ரூட்ஸ் தர்றாக்கள் மற்றது அங்க இருக்கிறாக்கள் எப்படி திங்கிங் ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. ஈவன் அங்க இருந்து எங்களுக்கு ஈவன் யூரோப் கண்ட்ரி எல்லாமே எங்களுக்கு டாக்கெட்டா இருந்தாலுமே அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்காதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். வர்த்தக ரீதியான படங்களை எடுக்க போயிருக்க பிசினஸ், நான் இப்போ பிசினஸ் ஓரியன்டா இருக்கிறதால நான் இதை அப்படி கதைக்கிறேன். இப்ப நீங்க கதைச்சதுக்கு பிறகு மியூச்சுவலா எங்களுக்குள்ள மாறி மாறி நாங்க தெரியாத தெரிஞ்சு கொள்றோம், மாறி உங்கள்ட்ட இருந்து நாங்க கணக்கு படிக்கிறோம், எங்கள்ட்ட இருந்து நீங்க கணக்கு தெரிஞ்சு கொள்றீங்கன்றதை தாண்டி நான் எப்படி இதை விரும்புறேன்டா, நான் ஒரு குரூப் கொண்டு செட் ஆகுறோம் அல்லது ஒரு மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிற இங்க இருக்கிற நாங்க கொஞ்சம் பேர் அண்ட் அங்க இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த கன்வர்சேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கு. இப்ப இங்க வந்து நாங்க இப்ப 12 பேர் இதுல ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதே மாதிரி அங்க இருக்கிறாங்களும் ஜங்ஸ்டர்ஸ், ஈவன் இப்ப எங்களுக்கு தெரியாதவங்க யார் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து இப்ப எங்களோட அப்டேட்ஸ் எங்களோட வேலை திட்டங்களை பார்த்து இதுக்குள்ள வந்ததுன்றதை நாங்க பெரிய ஒரு விஷயமா பாக்குறோம். நாங்க உங்களை நீங்களாம் அப்படி வந்து கதைப்பீங்கன்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எங்களையும் பார்த்து எங்களோட வந்து கதைப்பாங்க. இப்ப நான் இதே சொல்றேன்னா, இப்ப எனக்கு அங்க இருந்து இதே மாதிரி கணக்காக்கள் இருப்பாங்க அண்ட் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து வேற இருக்கும். இப்ப அது நாங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எதுவும் இருக்குமான்னு சொன்னா, அண்ட் அங்க இருக்கிறாக்கள் வந்து அடுத்தடுத்த மீட்டிங்ல அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் ஆகி அவங்களும் வந்து எங்களோட டிஸ்கஷனுக்கு வர்றது வந்து எங்களோட திங்கிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் வலுவூட்டும்ன்ற மாதிரி யோசிக்கிறோம். அது எங்களுக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி யோசிக்கிறோம். நல்ல பாயிண்ட். நான் வந்து இதை பற்றி கிருஷாந்தோட கதைக்கிறேன், என்ன மாதிரி we can ஃபியூச்சர்ல செய்யலாம்னு. ஆக்சுவலி இப்ப என்னன்னு சொன்னா, கலையில இப்ப இப்படித்தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து போட்டி பொறாம மிக்க இண்டஸ்ட்ரி, அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் வடிவா. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியில ஸ்டில் ஜெனுவின்னா எனக்கு என்ன தெரியுமா, அதை எந்தவித ஈகோவும் இல்லாமலுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியுமா அதை ஐ டிடன்ட் நோ திஸ், லெட்ஸ் ஓகே சொல்லுங்க கிருஷாந்தோ அல்லது நீங்களோ என்று சொல்லி கேட்டு மியூச்சுவலா போகக்கூடிய ஆக்கள் ஸ்டில் இருக்கணும். அப்படியான ஆக்களோட நீங்கள் தொடர்புகளை வச்சிருந்தா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ், தவறான சொல்லுவீனமே தவறான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள சரியான விஷயத்தை செய்யறதுக்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதே மாதிரி அந்த ஃபில்ம் க்ரூண்ட சைக்காலஜி எப்படின்னு சொன்னா, அது ஒரு காம்படிட்டிவான ஒரு சைக்காலஜி. அதுக்குள்ள ஏர் பெஸ்ட்ன்றது இந்த நேரம் ப்ரூவ் பண்ணணும் என்று ஓடுபடுத்துகிறது. நான் நினைக்கிறேன் நான் அந்த இதுக்குள்ள இல்லை. எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்றை சொல்ல வேணும் என்ற ஒரு ஃபீலிங் வந்ததுண்டா நான் ப்ரொடியூசர் டைம் அநேகமா போறேன். இந்த படங்களை பார்த்துட்டு யாரும் ப்ரொடியூசர் வந்து நான் மச்சான் நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தை வார ஒழிய ஐயோ ப்ரொடியூஸ் பண்ணுங்க ஓடுபடுத்திருக்கிறேன் இல்லை. ஏனண்டா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டும் இல்லை. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று சில நேரம் சரியான எக்ஸ்பென்சிவா ஃபண்டுகளை போட்டு செய்வேன். அப்புறம் யாரும் வந்து ப்ரொடியூசரா வர போறோம்னா தார காசை வேண்டிட்டு ப்ரொஜெக்டை செய்துட்டு போறோம். அப்படி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறேன். ஏனண்டா எனக்கு அந்த கலை சார்ந்த ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது. நீங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை ஒரு ஃபைனான்சியல் பிராக்கெட்டுக்குள்ள போகும்போது நிறைய ஒரு தெரிந்தானே 3 பாட்டு வேணும், இந்த 4 ஹீரோயின் வேணும், இது இந்த கான்செப்டுக்கோ போய் விழுவும் எல்லாம். அப்படி இல்லாமலுக்கு ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதால நான் வெரி ஜெனுவினா இருக்கக்கூடியதா இருக்கு. யாருக்கும் ப்ராமிஸை கொடுத்து ஏன்னா ப்ரொடியூசரை நட்டப்படுத்தி ஏன் கணக்கு தேவையில்லை.
இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே மணிரத்னம் என்ற ஒரு பெரிய டிரெக்டர் என்ற தமிழனுக்கு என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம் இல்லை. ப்ரொடியூசர்ஸ் வந்து நட்டப்பட்டு எவ்வளவுக்கு லைஃப்ல ட்ராமாக்குள்ள போயினம்ன்றதுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ள என்னால நிற்க வேண்டிய அவசியம். அதான் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் செய்கிறேன் நான். ஆனா வணிக சினிமா முக்கியம், அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. கண்டிப்பா வணிக சினிமா இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அந்த வணிக சினிமா மீன் பண்ணது அந்த சினிமாவே இல்ல, இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை டார்கெட் பண்றதை பற்றி. இப்ப எங்கட பிசினஸ் செக்டர் அவரோட பாதுக்கிறார் ஃபுல்லா. இல்ல அதான் அது கண்டிப்பா பூவி நான் ஏன் கேட்டான்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இங்க இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி இது போட்டித்தன்மை இந்த உச்சகட்டத்துல இருக்கிற ஒரு துறை அப்படிதான் நான் பாக்குறேன். என்னன்னு சொன்னா யாருமே இப்ப ஈவன் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு டீம் ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற ஒரு பர்சனை கூட மற்ற டீம்ல ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஈவன் அவருக்கு டேலண்ட் இருக்கு இல்லைன்றா கூட அவரை நாங்க அப்ரோச் பண்ணா கூட இவர் சொல்லுவேன் இந்த டீமோட ஒர்க் பண்ணாதீங்க, எங்களோட ஒர்க் பண்ணிட்டு நீங்க அங்க போகாதீங்கன்ற மாதிரி கணக்க சம்பவங்கள் நாங்க பார்த்துருக்கோம், எங்களுக்குமே நடந்திருக்கு. அப்படி இருக்கிற இந்த துறையில நாங்க இதை ஹெல்த்தியான கம்பெடிட்டர்ஸா பார்த்து அல்லது ஹெல்த்தியான ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்கணும், அதை மாறணும்ன்றதான் எங்கட ஈடுபாடு கூடுதலா இருக்குது. அதுதான் நாங்க செய்யணும்ன்றதை யோசிக்கிறேன். அதுலதான் நான் அந்த கேள்வி. அதுக்கு திருப்பவும் 2 விஷயம் நான் ரீட்ரேட்டிங். ஒன்று வந்து திறமை, ஒரு தவிர்க்க முடியாத திறமை உள்ளவர்களா நாங்க மாறணும். அது கடின முயற்சி பயிற்சி தேவை. 2வது வந்து உங்களுடைய அறங்காலை அமைப்பு ஃபைனான்சியலியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்குரிய ஒர்க்குகளை செய்யுங்க. இப்ப சின்ன ஸ்டெப், பேபி ஸ்டெப் தான். இப்ப முதலாவது இப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்க இருக்கிறதுக்கும் ஹைஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில வந்து முதலாவது ஜாப்ல இருக்கிறதுக்கும் இடையில இருக்கிற ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா வச்சுனீங்கன்றதை பாருங்க. அதே ப்ரோசஸ்ல அறங்காலையாவை வளர்க்க முயற்சி செய்யுங்க. அகலக்கால் வைக்காதீங்க. உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஆழமான ஃபவுண்டேஷனா இருக்கும். அந்த ஆழமான ஃபவுண்டேஷனுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃப்ளோர் கட்ட போறீங்களா அல்லது 10 மாடி கட்டடம் கட்ட போறீங்களா அல்லது 100 மாடி கட்டடம் கட்ட போறீங்களான்றது அது காலம் முடிவெடுக்கும். ஓம் கிஷான், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நினைக்கிறேன் திரைப்பாசறை என்ற நகர்ல. திரைப்பாசறை நாங்கள் உச்சியத்திலிருந்து நகர ஆரம்பிச்சு எங்களுடைய நகர்வுல ஒரு ஆரோக்கியத்தன்மை இருக்கிறது. அது ஒரு கலப்படமற்றதா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒரு களத்துல இணைக்கிற ஒரு விஷயமா நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்க, இப்படி முக்கியமான துறை சார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற வல்லுநர்கள் எங்கள் மீது பார்வையை திருப்புறது அல்லது நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சினிமா படைப்பாளிகள் என்ற பார்வையில இங்க கொண்டு வர்றது, எங்களோட உரையாட விரும்புறது என்றது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நாங்கள் நிறைய கடந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப எங்களுக்கான ஒரு உத்வேகத்தை தருகிறது இப்படியான உரையாடல்கள். தொடர்ச்சியா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த உரையாடத்துக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்களோட மீள் பரிசீலனை செய்து கொள்றதுக்கு சில இடங்கள், முக்கியமான இடங்கள் இருந்தது. ஒரு அரங்காலையாவா ஒரு திரைப்பாசறையாக எங்களை இந்த சினிமா சார்ந்த நட்பு உறவாக கணக்கு விஷயம் இருந்தது. நான் நினைக்கிறேன் இது மிக முக்கியமான ஒரு நகர்வு. இந்த இடத்துல இருந்து நாங்கள் இதை அடுத்தடுத்த பேர புவி கதைச்ச விஷயங்கள், கிசான் கதைச்ச விஷயங்கள், பாலசிங்கமனா கதைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் திருப்பி கொஞ்சம் மேலதிகமாக கதைக்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கதைக்கலாம். அவற்றை நேரத்தை ஒதுக்கக்கூடிய நேரங்களை நாங்கள் தெரிஞ்சு நாங்கள் இனி கொஞ்சம் வேகமாக போக போகிறோம், இன்னும் கொஞ்சம் வேகமாக சில விஷயங்களை செயற்பட போகிறோம். இப்போ உங்களோட நேரங்களை உங்களோட என்ன மாதிரி என்று அறிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய என்று யோசிக்கிறேன். கிஷான், மேற்கொண்டு நாங்கள் அவற்றை நேரத்தை கொஞ்சம் கூட எடுத்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். மியூட் பண்ணி இருக்கிறீங்க. ஓமண்ணா, திரும்ப சந்திப்போம். தொடர்ச்சியா நாங்க ஜூம்லயோ இல்ல க்ளோஸ்டாவோ இல்லாட்டி ஓப்பனாவோ நிறைய டிஸ்கஷன்ஸை அரேஞ்ச் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் கமிங்ண்ணா. நன்றி. எனக்கும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நான் உங்களை எல்லாரையும் சந்திச்சதோட வெரி மோட்டிவேட்டட்.
all எல்லாமே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் that I get from you all. உங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்ட இருந்தும் நான் நிறைய லேர்ன் பண்ண விரும்புறேன், உங்கள் ஒவ்வொருத்தட்ட இருந்தும். ஸோ அது என்னையும் ஒரு பெட்டர் பர்சனா மாற்றும்னு நம்புறேன். சேம் டைம் எனி டைம் இப்போ ஸ்பெசிஃபிக் we can talk ஆஃப்லைன்ல கிஷாந்த் கோஆர்டினேட் பண்ணலாம். நீங்க உங்களோட குழுவா கழிச்சு மல்டிபிள் டைம்ஸ் மீட் பண்ணணும்னா my honor, I will help you guys. Okay, thank you. Thank you so much.